Hello, வணக்கம். Welcome back to my channel Simply Subha Vlogs. இன்னைக்கு என்ன வீடியோனா நிறைய சத்சங் வீடியோ வந்துட்டே இருக்கு. 2025 வந்து ரொம்ப சூப்பரா ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இங்க சிங்கப்பூர்ல சைனீஸ் நியூ இயரை ஒட்டி சத்சங் கார்னிவல் மாதிரி ஒன்னு அரேஞ்ச் பண்ணியிருக்கு பிரம்மசபா சார்பா. பாகவத மேளா அப்படின்னு காலம்பரம் எல்லாம் பாகவத பாராயணம், ராத்திரி வந்து பஜனை, ராத்திரி இந்த சென்ஸ் ஆஃப்டர்நூன்ல வந்து பஜனை, ஈவினிங்க்கு மேல வந்து உபன்யாசம் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. ரங்கஜி வந்திருக்காரு இங்க சிங்கப்பூருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரங்கண்ணாவை பத்தி. நம்ம அதுக்கும் நேற்று வந்திருந்தார். ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியா போயிட்டு இருக்கு இந்த ஒரு 4 நாள் சொல்லலாம். இன்னைக்கு நாங்க போயிட்டு இன்னைக்கு திவ்யநாம பஜனை, அதுக்கப்புறம் உபன்யாசம் எவ்வளவு முடியுமோ. இன்னைக்கு தான் வீடியோ மோடுக்கே வந்திருக்கேன் நான். எவ்வளவு முடியுமோ கேப்சர் பண்றேன். நாளைக்கு சீதா கல்யாணம் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் கலந்து கட்டி இதெல்லாம் தான் நடந்ததுன்னு ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸை ஆட் பண்ணி கொடுக்கலான்னு நினைச்சிருக்கேன். வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். 5 நாள் கண்டினியூஸாக சைனீஸ் நியூ இயர் ஹாலிடே இருந்தது இல்லையா, அதில் நடந்த ஈவெண்ட் இது. அதிலோட லாஸ்ட் 2 days தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்குமே தோணலாம், ஹாலிடே விட்டாலும் சரி வீக்கெண்ட் ஆனாலும் சுபா எப்போ பார்த்தாலும் பஜனை பாட கிளம்பிடுறா, இதுதான் இவங்களோட லைஃபா அப்படின்னு. பட் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு அதை நோக்கி நம்ம எடுத்து வச்சோன்னா 10 ஸ்டெப்பு நமக்கு வந்து அது வந்து சேரும் அப்படிங்கிறது, நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை. நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கேன், நான் இப்படி தான் இருக்கேன், எனக்கு வந்து நீங்களும் அப்படி மாறுங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஒரு வெல்விஷராக இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுறீங்க. வயசானதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சுபா, இப்போ என்ன சின்ன வயசு, லெட்டஸ் என்ஜாய் யுவர் லைஃப் அப்படின்னு யோசிக்கிற ஒரு ஆளாக நீங்கள் இருக்கீங்கன்னா சின்னதாக சுவாமி காரியம் ஏதாவது ஒன்றுத்தில் இன்வால்வ் பண்ணி பாருங்கள். ஆப்வியஸாக எல்லாருமே கடவுள் நம்பிக்கை உடைய ஆள் தான், பயபக்தியாக இருக்கிறவங்க தான். அப்படி இருக்கவங்க தான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க இவ்வளோ நாள். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் வந்து சேஞ்சை கொண்டு வந்து பாருங்கள். 2025 மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி எனக்கு இருக்கணும் அப்படின்னு. அது 26 எப்படி மல்டிப்ளை ஆகிருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ விருப்பப்பட்டு நம்ம அதுக்கிட்ட போகும்போது அது நம்மளை கண்டிப்பாக வந்து சேருங்கிறது தான் உண்மை. வயசானதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இப்போவே சொல்கிறேன், வயசானதுக்கப்புறம் முடியாதனம் வந்துடும், உடம்பை பார்க்கவே சரியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி புது விஷயத்தில் உங்களோட மைண்டு வந்து போகவே போகாது. 10 நிமிஷத்துக்கு மேலே கீழே உட்கார முடியல, முட்டி வலிக்குது, கழுத்து வலிக்குதுன்றது மாதிரி இப்போவே வர ஆரம்பிக்குது. பட் அப்போ கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் இன்கார்பரேட் பண்ண நம்ம லைஃப்பை வந்து நம்மளே ஒரு பெட்டர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கும். அப்படி தான் நான் அதை பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அது கிடச்சின்ருக்கு அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. ஒரு பெருமிதம், ஒரு திமிருன்னு கூட சொல்லிக்கலாம், அந்த அளவுக்கு அது நான் அனுபவிச்சுட்டுருக்கேன். ஐ ஹோப் இதை வந்து ஒரு நல்ல சென்ஸில் எடுத்துப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் பார்ட்னரும் அமையணும். டச்வுட் எனக்கு அந்த மாதிரி அமைஞ்சுதுன்னு சொல்லலாம். இந்த வருஷம் சஹானாக்கு போர்டு எக்ஸாம் அப்படிங்கிறனால அவளால் பெருசாக இன்வால்வ் பண்ணிக்க முடியல. நிறைய கிட்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லலாம் வந்து மிஸ் பண்ணுறதா இருந்தது. பட் அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி அவளும் வந்து பாடியிருந்தால் நல்லா இருக்குமேன்னு. பட் அவளுக்கு அன்றைக்கி பீரியட்ஸ் வேறு. ஸோ எனிவே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் பாடியிருக்க முடியாது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சது.
பட் மற்ற குழந்தைங்கள்லாம் எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பொதுவாகவே நமக்கு தினச்சரியா ஒழுங்கா இருந்தா தான் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியும். தாறுமாறான வாழ்க்கையில பெருசா சாதிக்க முடியாது. காலம்பரை இத்தனை மணிக்கு இது பண்ணுவார், மத்தியானம் இத்தனை மணிக்கு இது பண்ணுவார். ரொம்ப பெரியவாளெல்லாம் நீங்க பார்த்தேன்னா அவளுக்கு இந்த ரொட்டீன் பர்ஃபெக்டா இருக்கும். அது ரொட்டீன் மாறவே மாறாது. ஸ்ரீ அண்ணாவுடைய தினச்சரியாவை பார்த்தாலே தெரியும். அது மாதிரி ராமச்சந்திர பிரபுவனுடைய தினச்சரியா என்ன? கால வேளையில அவர் எழுந்துட்ட உடனே என்ன செய்வார்? ராஜதி பத்மாசனே லோகஹிதாய, பத்மாசனத்துல தியானம் பண்ணுவார். அதுக்கப்புறம் பிராதஸ்நானம், சந்தியாவந்தனம் அதெல்லாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அக்னிகாரியம் பண்ணுவார். அதுக்கப்புறம் தானம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணிப்பார். கண்ணாடி பார்ப்பார். மணிமய முகுரம் அவலோக்கிய, முகுரம்னா கண்ணாடி, கண்ணாடி பார்ப்பார். அதுக்கப்புறம் சபைக்கு கிளம்புவார். அப்படின்னு வரிசையா ராமர் சாயங்காலம் வரைக்கும், ராத்திரி வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுவார். சாயங்காலம் தினம் தன்னோட சகாக்களோட, தன்னுடைய தம்பிகளோடையும் சரையு நதிக்கரையில போய் பேட்மிண்டன் விளையாடுவார், நெட்டு கட்டி விளையாடுவார். எல்லாம் வருவதில்லை. அது என்ன ராகம்? அது அவர் நெட்டு கட்டி விளையாடுறது. நந்தனவனே கிரீடா சதனே. ஆமா, இந்த என்னப்பா சரஸ்வதி.
இந்த வரிசையா இந்த ராகங்கள் அதுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த காலத்துக்கு ஏற்ற ராகங்கள். விடிகார்த்தால வேளையில வேண்டிய ராகம் எது? வாழம். அதுக்கு அடுத்த டெவலப்மெண்ட், அடுத்த ராகம் என்ன இருக்கணும்? பிளஹரி. சாப்பிடும் பொழுது ரொம்ப பிரதானம் என்ன ராகம் வரணும்? நைவேத்தியத்துக்கு பைரவி தான் எப்போதுமே. அது மாதிரி அந்தந்த இதுக்கு ஒவ்வொரு ராகம் ரொம்ப அருமையா அமைஞ்ச கீர்த்தனை. இந்த கீர்த்தனையை அனுபவிச்சோம். வில்லங்கிறத மனுஷா எப்படி கண்டுபிடிக்கிறா? அந்த கண்டுபிடிப்பு எப்படி யூனிவர்சலா இருக்கு? ஒரு அன்காம்ப்ளிகேட்டடான சினிமால, காம்ப்ளிகேட்டட் சினிமாஸ்ல தான் கதை விட்டுருக்கோம். ஒரு அன்காம்ப்ளிகேட்டடான சினிமால ஹீரோ யாரு, வில்லன் யாரு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் யூனிவர்சலாக இருக்கு. முக்கியமான பாயிண்ட். ஒரு அரேபியனும் அவனதான் ஹீரோமா. ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க, எதை எடுத்துக்கலாம்? ராமாயணத்தையும் எடுத்துக்கோங்க. ராமாயணத்தையும் எடுத்துக்கோங்க. ராமாயணத்தை ஒரு அரேபியன் கையில கொடுங்க, ஒரு ஆப்பிரிக்கன் கையில கொடுங்க, அவ படிக்கும் பொழுது ஒரு அமெரிக்கன் கையில கொடுங்க, ஒரு இந்தியன் கையில கொடுங்க, எல்லாருமே யூனிவர்சலா அதுல ஹீரோ ராமர் அப்படின்னு, வில்லன் ராவணன் அப்படின்னு. அதாவது எந்த ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவும் இல்லாம படிக்கிறோம். பொலிட்டிக்கல் மோட்டிவ் விஷயம் வேற, அது வேற. அது ஒரு ஒரு 200 வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்க, மேக்சிமம் அப்படின்னு போயிடணும். 200 ரொம்ப ஓவர் இருந்தாலும் சொல்றேன். 100-120 வருஷம் போறோம் உங்களுக்கு. பட் 200 வருஷம் முன்னாடி வச்சுக்கோங்க. 200 வருஷம் முன்னாடி இந்த மொத்த உலகத்திலையுமே ராமரை யாருமே வில்லன்னு சொன்னது இல்லை. ஏன்னா இந்த ஸ்டோரி இட் இஸ் சோ நேச்சுரல். அதுல ஹீரோ யாரு, வில்லன் யாருங்கிறது எக்ஸ்பிளிசிட். யாருமே சொன்னது இல்லைன்னா நீயும் நானும் இல்லை. இந்த ஸ்டோரியை கேட்கறவன் யாரா இருந்தாலுமே அது தாயா இருந்தாலும் சரி, தாய்லாந்துக்காரன், அது ஒரு இந்தோனேஷியனா இருந்தாலும் சரி, அது ஒரு ஸ்ரீலங்கனா இருந்தாலும் சரி, அது ஒரு பௌத்தனா இருந்தாலும் சரி, அது ஒரு ஜெயினனா இருந்தாலும் சரி, அது ஒரு நாஸ்திகனா இருந்தாலும் சரி, அது ஒரு சீக்கியனா இருந்தாலும் சரி, உலகத்துல இந்த ராமாயணத்தை பார்க்கிற பார்வை என்னன்னா, ராமர் நல்லவர். இந்த எபிக்கு ராமர் ஹீரோ, நல்லவர், ராவணன் கெட்டவன். இந்த பார்வை தான் ஒரு 200 வருஷம் முன்னாடி வரைக்கும் ராமாயணம்.
John